சாப்பிடுங்க. இந்த பாய்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஏன் கேர்ள்ஸ்க்கு கூட தான் இன்னைக்கு பாய்ஸ்க்கு சொல்றேன். எல்லா அறிவுரையும் கேர்ள்ஸ்க்குமானது தான். இவங்களுக்கு தனி அவங்களுக்கு தனி இல்லை. உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் குழந்தைகளை, எனக்கு பெண் குழந்தை கிடையாது. நான் எங்கே போனாலும் அங்கே எனக்கு முன்னால் உட்காந்துருக்கிற இந்த குழந்தைகள் வந்து நான் பெற்றெடுத்த குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரியே நான் பார்க்குற பழக்கம் உண்டு எனக்கு. உங்களுக்கு நான் ஒரு தாயாக சொல்கிறேன், வீட்டில் நமக்கு செல்லம் கொடுப்பாங்க. உண்மையாகவே செல்ல பிள்ளைகள் தான் நாம். அண்ணனோ அப்பாவோ அக்காவோ அம்மாவோ பாட்டியோ தம்பியோ நமக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுப்பாங்க. அக்கா இந்த வச்சுக்கோ அப்படின்னு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வீட்டோட நிறுத்திக்க, வெளியில் அதை எதிர்பார்க்காத. வெளியில் யாராவது உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா அவர்களுடைய உள்நோக்கம் உனக்கு எதிரானதாக இருக்கும் என்பதனை ஒரு தாயாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நெவர் எக்ஸ்பெக்ட் எனி சாக்லேட் ஆர் எக்ஸ்ட்ரா சாக்லேட் ஃப்ரம் அவுட் சைட். சரியா? அதை சுமந்துட்டு சுத்தாத. உன்னுடைய பெண் அப்படிங்கிறத ரோட் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப கவனத்தோட கிராஸ் பண்ணு. நீ என்ன ரஜினி சாரா இப்படி கையை காட்டின உடனே நிற்குமா வண்டி? நான் பொம்பளை பிள்ளை தானே, நான் கிராஸ் பண்ணா நில்லு. ஏய் டிரைவருக்கு தெரியும் நீ பொம்பளை பிள்ளைன்னு, காருக்கு தெரியுமா? மோதிட்டு போயிடும். லாரிக்கு தெரியுமா? மோதிட்டு போயிடும். கவனம் குழந்தைகளை. நாம் மிஸ் பண்ற ஒரு இடமே கவனம் தான்.